அப்போ வெறுப்புக்கு வெறுப்பு தீர்வு அல்ல, வெறுப்புக்கு அன்புதான் தீர்வு. பகைக்கு மறுபடியும் பகையை காட்டுவது தீர்வு அல்ல, பகைக்கு சமாதானம் தான் தீர்வு. இதை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தராங்க. அவர் அப்படி பேசுறாரு, அதனால் நான் திருப்பி அப்படித்தான் பேசுவேன். அவர் என்று அப்படி நடந்துக்கிட்டாரு, ரிட்டன் அதே மாதிரிதான் திருப்பி நான் நடப்பேன் என்று சொல்வது அறிவாளியின் சொல் அல்ல. ஒரு இறை நம்பிக்கையாளரின் செயல்பாடு எப்படி இருக்கும் என்றால், அங்கிருந்து என்ன வந்ததோ அதையே திருப்பி தரமாட்டார், அறிவார்ந்த முறையிலே அந்த விஷயத்தை கையாளுவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக கற்றுத்தந்தார்கள். அன்பு சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஒரு நாள் மஸ்ஜித் நபவியிலே உட்கார்ந்திருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான சஹாபாக்கள் சுத்தி அமர்ந்திருக்க, வந்த உடனே என்னமோ தெரியல, அன்னைக்கு பேச்சு ஆரம்பிக்க முன்னாடி இப்படி ஒரு வார்த்தை சொன்னாங்க ரசூலுல்லாஹ், உங்களை யாராவது சொந்தக்காரங்க கூட சண்டை போட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த சபையிலேருந்து எந்திரிச்சு போயிருங்கன்னாங்க. இந்த சபையில் உட்காராதீங்க, எந்திரிச்சு போயிருங்க. ஏன்னா சொந்தங்களோடு சண்டை போட்ட ஒருவர் ஒரு சபையில் உட்கார்ந்திருந்தால் அல்லாஹ்வின் அருள் அவரால் அந்த சபைக்கே வராது. அவர் மூலமாக இருக்கும் மொத்த நபர்களுக்கும் அருள் தடுக்கப்பட்டு போய்விடும். 100 பேர் இருக்காங்க, ஒருத்தர் சண்டை போட்டிருக்காரு சொந்தக்காரோட அப்படின்னா அவரால் அந்த 99 பேர்த்துக்கும் அல்லாஹ்வின் அருள் கிடைக்காது. இப்படி சொன்னாங்க பார்த்தீங்களா? அங்க இருந்த நூற்றுக்கணக்கான சஹாபால ஒரே ஒருத்தர் வேகமா எந்திரிச்சாரு, கடகடன் வெளியே போனார். கொஞ்ச நேரம் கழிச்சு வேகமாக வந்தார், மறுபடியும் அந்த சபையிலே வந்து சேர்ந்து கொண்டார். ரசூல் இதை கவனித்தார்கள். மஸ்ஜித் நபவியில் யார் யார் என்ன அசைவுங்கிறதா துல்லியமா ரசூலுல்லாஹ் கவனிப்பாங்க, துல்லியமாக கவனிப்பார்கள். நான் கூட சில நபர்களிடத்திலே சொல்வதுண்டு, நான் இப்படி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சும்மா நான் அவங்கள பார்த்தனே என்று சொல்லும்போது அவர்கள் கேட்பார்கள், அதற்கு நீங்க பயான் பேசிட்டு இருக்கும்போது எப்படி என்னையை பார்த்தீங்க? அங்கே உட்கார்ந்தனே. சில நேரங்களிலே நம்முடைய கண் பார்வை விழும், அது அப்படியே பதிந்து விடும் அல்லவா? சில சமயங்களில் ரசூலுல்லாவுக்கு யார் யார் என்ன செய்கிறார்கள் என்பதை பள்ளியிலே அவ்வளவு துல்லியமாக கவனிப்பாங்க. அவர் வந்தவொன்னு பக்கத்தில் கூப்பிட்டாங்க, இங்கே வாங்கன்னு கூப்பிட்டாங்க. ஏன் எந்திரிச்சு போனீங்க? ஏன் கொஞ்ச நேரம் கழிச்சு இப்போ வந்துருக்கீங்க? என்ன விவகாரம்னு சொல்லுங்கண்ணா. அவர் சொன்னார், யார் ரசூலுல்லாஹ், எங்கள் சின்னம்மா ஒருத்தவங்க இருக்கிறாங்க, எங்கள் அம்மாவோட பிறந்தவங்க, அவங்களுக்கும் எனக்கும் இடையில ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வருவது இயல்பு. 2 நபர்கள் சேர்ந்தால் இருவரின் கருத்தும் ஒத்த கருத்தாக இருக்க வேண்டும் என்று நினைக்கவே கூடாது. 5 விரல் ஒரே மாதிரி அமைப்பில் இருக்கான்னா இருக்காது, 5 வேற தான் இருக்குது, 5 விரலும் வித்தியாசமா தான் இருக்குது. அதே மாதிரி ஒரு சபையில் 5 பேர் இருந்தாங்கன்னா 5 பேருடைய சிந்தனையும் 5 மாதிரி இருக்கும், 5 விதமாக கருத்துகள் இருக்கும். இப்ப கருத்து வேறுபாடு, கருத்து மோதல், இதுவெல்லாம் வாழ்க்கையில் வருவது இயல்பு. சொல்றாரு, அந்த கருத்து வேறுபாடு கொண்டு ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது வார்த்தை தடிச்சு போச்சு, கொஞ்சம் வேகமா பேசிட்டேன், அல்லது அந்த அம்மா அதுக்கு வேகமா பதில் சொல்லிட்டாங்க. அதிலிருந்து அவங்களுக்கும் எனக்கும் ஒரு சரியான ரிலேஷன்ஷிப் இல்லை, அந்த உறவுல கொஞ்சம் விரிசல் ஏற்பட்டு போச்சு, கொஞ்ச நாள் பேசாம கொள்ளாமல் இருக்கிறேன். நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா, அல்லாஹ்வின் அருளையே அது தடுத்து விடும் என்று வேகமா நான் போனேன். எனக்கு அம்மா தானே அவங்க, சின்னம்மான வேற யாரு? எங்க அம்மா கூட பிறந்தவங்க, அவங்களும் ஒரு வகையில எனக்கு அம்மா தான். எனவே நான் பெருமைப்படலை, நான் அதை கௌரவ குறைச்சா நினைக்கல. நேராக போய் அம்மாட்ட, அம்மா மன்னிச்சிருங்கம்மா, பழசெல்லாம் மறந்துடுங்கம்மா, நான் புரிஞ்சுக்கிட்டேம்மா, நீங்கள் தயவு செஞ்சு எனக்கு மாப்பு தரணுமா என்று நான் கேட்டேன். நான் கேட்ட உடனே அந்த அம்மாவே மனசு இறங்கிட்டாங்க. வயசில் சின்ன பிள்ளை நம்மளை விட, இவரே வேகமாக நம்மள்ட்ட இப்படி கேட்டுக்கிட்டாருன்னு சொன்ன உடனே அந்த அம்மா மனசு இறங்கி என்னைய கட்டி பிடிச்சி, நான் புள்ள தானே அவங்களுக்கு, நான் அவ செய்ததெல்லாம் மறந்துடவாப்பா என்று சொல்லி என்னை சமாதானப்படுத்தி அன்பினால் நாங்கள் இணைந்தோம், அதற்கு பிறகு உங்களிடத்திலே வந்தேன் என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொல்ற வார்த்தையை நீங்க கவனிக்கணும். தூரத்தில் இருந்த சஹாபியை கூப்பிட்டு என் பக்கத்தில் உட்காந்துங்க நாங்கள் ரசூலுல்லாஹ். தூரத்தில் இருந்த அந்த சஹாபியை கூப்பிட்டு என் பக்கத்தில் உட்காருங்க. ஒன்றை கவனிக்க வேண்டும், வெறுப்பு மனிதனை தூரப்படுத்தும், அன்புதான் மனிதனை பக்கத்தில் கொண்டு வந்து அமர்த்தும். உங்கள் பக்கத்தில் சுத்தி மனிதர்கள் வர வேண்டும் என்றால் அன்பை கொடுத்து கொண்டே இருங்கள், உங்களை சுத்தி மனிதர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். வெறுப்பையும் பகைமையும் காழ்ப்புணர்வையும் நீங்கள் கொடுத்து கொண்டே இருந்தால் உங்களை சுற்றி கூட்டம் வராது, உங்களை சுற்றி மக்கள் சேர மாட்டார்கள், விரண்டு ஓடிக்கொண்டே இருப்பார்கள். ரசூலுல்லாஹ் உலகத்துக்கு சொல்லித்தராங்க, பக்கத்தில் கூட்டு வச்சாங்க. அன்பான சகோதரர்களே, உறவை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு இதைவிட மிகச்சிறந்த சான்றை எங்கே கூறுவது? அலி ரலியல்லாஹுவுக்கு ஃபாத்திமா அம்மா மூலமாக பிள்ளைகள் நமக்கு தெரியும். ஹசன் ரலியல்லாஹு ஃபாத்திமா அம்மா மூலமா பிறந்த புள்ள. ஃபாத்திமா அம்மாவுடைய வஃபாத்துக்கு பின்னாடி
ஹனீஃபா அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணை நிக்கா செஞ்சுக்கிட்டாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்துச்சு. அந்த பிள்ளைக்கு ரசூல்லா பேரை வச்சாங்க, அலி ரலியல்லாஹு முஹம்மது பேரை வச்சாங்க. வரலாற்றிலே முஹம்மத் பின் ஹனஃபியா என்ற பெயரிலே அடையாளம் இடப்பட்டவராக அலி ரலியல்லாஹுடைய மகனார் இருக்கிறாங்க. முஹம்மது என்பது தன்னுடைய அதாவது தன்னுடைய மாமனார் பேரை தனக்கு பிறந்த பிள்ளைக்கு வச்சாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு. இவங்களுடைய காலத்துக்கு பின்னால் ஹசன் ரலியல்லாஹுவுக்கும் இந்த முகம்மதுக்கும், அதாவது தகப்பன் வழி சகோதரர்கள் ரெண்டு பேருடைய அத்தாவும் ஒரே அத்தா தான், அலி ரலியல்லாஹு தான், அம்மா தான் வேற. ரெண்டு பேருக்கு ஏதோ தெரியல கருத்து வேறுபாடு. அந்த கருத்து வேறுபாடில் கொஞ்சம் சின்ன விரிசல், பேச்சுவார்த்தை கொஞ்சம் தள்ளி நிற்கிற மாதிரி தெரியுது. இப்போ இந்த முகமது பின் ஹனஃபியா இருக்கார்ல, ஒரு ஹனீஃபா என்ற பெண்ணுக்கு பிறந்த மகன், இவர் தன்னுடைய அண்ணனுக்கு ஹசன் ரலியல்லாஹு கடிதம் எழுதினார். என்ன எழுதினாரு? அண்ணன், நீங்களும் நானும் ஒரே தகப்பனாருக்கு பிறந்தவங்க. அலி என்பது தான் என்னுடைய தகப்பனாரும் உங்களுடைய தகப்பனாரும். இதில் எந்த வித்தியாசமும் இல்லை. ஆனால் எங்க அம்மாவை விட உங்க அம்மா ரொம்ப வசதியானவங்க. ஏன்னா முகமது நபியுடைய புள்ள அவங்க. முகமது நபிக்கு பிறந்த பெண் பிள்ளை தான் உங்கள் தாய். என்னுடைய தாய் ஒரு சராசரி மனிதருடைய மகள். நீங்கள் தாய் வழி பேரர் முகமது நபிக்கு இல்லையா? முகமது நபியினுடைய மகள் வழி பேரராக நீங்க இருக்கிறீங்க. நான் அப்படியான உறவு கிடையாது எனக்கும் நபிகளுக்கும். அது மட்டும் இல்ல, அறிவாலும் ஆற்றலாலும் அனுபவத்தாலும் என்னை விட நீங்க பல படி முன்னாடி உள்ளவங்க. இப்ப நான் உங்கள்ட்ட என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, கடிதத்தில் போடுறாருங்க, முகமது நபி சொல்லியிருக்கிறார்கள், லா யஹ்ஜுரு முஸ்லிமுன் ஃபௌக ஸலாஸ லயாலின், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை 3 நாளைக்கு மேலாக வெறுக்கக்கூடாது, பேசாமல் இருக்கக்கூடாது. எவர் முந்திக் கொள்கிறாரோ, இவர் அவரை பார்க்கும்போது அவர் முகத்தை திருப்பிக்கிறது, அவர் இவரை பார்க்கும்போது இவர் முகத்தை அங்கிட்டு திருப்பிக்கிறது, இப்படி இருக்கக்கூடாது. எத்தனை நாள் தான் அதிகபட்சம்? 3 நாள் தான் அதிகபட்சம். இந்த 3 நாளைக்கு முன்னாடி யார் சலாம் அலைக்கும் அப்படின்னு சலாம் சொல்லி தன்னுடைய பகையிலிருந்து வெறுப்பிலிருந்து வெளியே வந்துடுறாரோ அவர் அல்லாவின் அருளிலே முந்திக் கொண்டார். அவருக்கு அல்லாவிடத்திலே பல படித்தரங்கள் உயர்வு இருக்கிறது என்று முகமது நபி சொல்லியிருக்கிறாங்க. என்னை விட பல சிறப்புகளை பெற்ற நீங்கள், முகமது பின் ஹனஃபியா சொல்லுகிறார், தம்பி சொல்றாங்க, ஹசன் ரலியல்லாஹுடைய தம்பி, என்னை விட பல சிறப்புகளை பெற்ற நீங்கள் இந்த சிறப்பையும் நீங்கள் தான் பெற வேண்டும். யார் முந்திக் கொண்டு சலாம் சொல்றாரோ அவருக்கு அல்லாவின் அருள் கிடைக்கும், பல படித்தனங்கள் உண்டு என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க உங்க பாட்டனார். இந்த சிறப்பும் உங்களுக்கு தான் கிடைக்கணும். எனவே நீங்களே வந்து என்கிட்ட பேசுற மாதிரி வந்துருங்கன்னு அழைப்பு கொடுக்குறாங்க. இந்த கடிதம் கிடைச்ச உடனே கண்ணீரோடு ஓடி வந்தாங்களாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. தன் தம்பியை கட்டி பிடிச்சிட்டு சொன்னாங்களாம், வாப்பா இந்த சிறப்பு உனக்கு தான்ப்பா, இந்த சிறப்பு உனக்கு தான். ஒரு கடிதத்தின் வழியாக என்னுடைய தவறை நீ சுட்டிக்காட்டி எவ்வளவு அழகாக இங்கீதத்தோடு எனக்கு சொல்லிவிட்டாய். முந்திக் கொண்டு பேசுதல் தான் சிறப்பிற்கும் அந்தஸ்திற்கும் அருளுக்கும் சொந்தக்காரராக அவரை மாற்றும் என்பதை எவ்வளவு நளினமாக எனக்கு சொல்லிவிட்டாய். இந்த வாழைப்பழத்தில் ஊசி ஏத்துற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சொல்லிட்டே வாப்பா, இந்த சிறப்பு உனக்கு தான் என்று ஹஜ்ரத் சய்யிதுனா ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக ஒரு வரலாற்று செய்தியை பார்க்கிறோம். அன்பு சகோதரர்களே, அன்புதான் மனித மனங்களை ஆள்வதற்கான மிகப்பெரிய வழி. பகையோ வெறுப்போ வன்மமோ குரோதமோ காழ்ப்புணர்வோ ஒரு காலம் உலகத்தில் ஜெயிக்கவே ஜெயிக்காது. கடைசியில் மண்ணைத்தான் அது கவ்வும், கடைசியில் கேவலத்தையும் அவமானத்தையும் தான் அது சந்திக்கும். ஆனால் அன்பு அப்படி அல்ல, உலகையே ஆள வைக்கும். உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய மனங்களையே நம் பக்கம் ஈர்க்க வைக்கும். எனவேதான் எல்லையற்ற அன்பை கொடுங்கள் என்று பெருமானா சொன்னார்கள். எல்லையற்ற அன்பு, அதுல எல்லையே கூடாது. இரஹமூ மன் ஃபில் அர்த், பூமியில யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாருக்கும் அன்பு கொடுங்க. அன்பு கொடுப்பதிலே வேற்று வித்தியாசம் காட்டாதீர்கள். ரசூலுல்லாஹ் முஸ்லிம்களுக்கு மட்டும் அன்பு கொடுன்னு சொல்லல, உலகத்துல மனுஷனா பிறந்தவங்க, மனிதர் இல்லாத படைப்புகள், மன்ஃபில் அர்த், பூமியில இருக்கிற எல்லா உயிரினங்களின் மீதும் அன்பு காட்டுங்கள். மனுஷனும் உயிரினம் தான், இன்ன பிற ஜீவராசிகளுக்கும் உயிர் இருக்கிறது. அன்பு கொடுங்கள். கொடுத்தால் என்ன கணக்கில் ரிட்டர்ன்? வானத்தில் இருக்கக்கூடிய இறைவன் உங்கள் மீது அன்பு காட்டுவான், அவ்வளவுதான். வானில் இருக்கக்கூடிய இறைவன் உங்கள் மீது கருணை காட்டுவான். அவன் அன்பும் கருணையும் உங்களுக்கு வேண்டுமென்றால் பூமியில் இருக்கக்கூடிய மக்கள் மீது அன்பு கொடுங்கள். அன்பான சகோதரர்களே, கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு சமையல் இருக்கும் பொழுது ஒரு நாள் சிரிச்சாங்க. ரசூலுல்லாஹ்வின் சிரிப்பே, அவர்களின் உருவமே பேரழகு. அந்த அழகை வர்ணிக்க வேண்டும் என்றால் 1 மணி நேரம் வேண்டும், அவ்வளவு செய்திகள் இருக்கிறது. சமீபத்தில் நான் ஒரு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டேன்.
திருநெல்வேலிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம்களை பெருவாரியாக வசிக்கக்கூடிய ஒரு ஊர் அது. அங்கே தலைப்பே முகமது நபியினுடைய அந்த வர்ணனை, அவர்களின் பேரழகு, அதை பற்றி வர்ணிக்க வேண்டும். ஒரு 50 நிமிடம் பேசினேன். பேசுகிற பொழுது அவ்வளவு செய்திகள், அதை எடுக்கும் பொழுது எப்படி ரசூலுல்லாஹ் நமக்கு முன்னாடி உட்கார்ந்திருக்க மாதிரி ஒரு ஃபீலிங். ஷமாயிலு திர்மிதி என்ற ஒரு நூல் இருக்கிறது, நீங்கள் எல்லாம் கவனத்தில் கொள்ளுங்கள், முடிந்தால் வாங்கி வாசியுங்கள். உங்களை அன்போடு வேண்டுகிறேன், அன்பு சகோதரர்களே. வரலாற்றுக்கு சொந்தக்கார சமூகம் இந்த முஸ்லிம் சமூகம் என்பது. அவ்வளவு வரலாறுகளையும் அறிவுகளையும் இந்த உலகத்திற்கு எல்லை இல்லாமல் கொடுத்தவர்கள் முஸ்லிம்கள். ஆனால் அந்த முஸ்லிம் சமூகத்திடத்தில் இன்று அறிவும் அதை தேடக்கூடிய அந்த வழியும் அதிலே கால் பதித்து இன்னும் ஸ்திரமாக நிற்கக்கூடிய அந்த விஷயமும் குறைந்திருக்கிறதோ என்று எண்ண தோன்றுகிறது. வாய்ப்பு இருந்தால் புத்தக கண்காட்சி போட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள் நடக்கிறது YMCA மைதானத்திலே. அறிவை தேடக்கூடிய மக்களுக்கெல்லாம் அது மிகப்பெரிய விருந்து. வாய்ப்பு இருந்தால் போய் நல்ல புத்தகங்கள் வாங்கி வீட்டிலே வையுங்கள். புத்தகங்களை வாசிக்கக்கூடிய பழக்கத்தை நீங்களும் மேற்கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் வளரக்கூடிய பிள்ளைகளுக்கும் வாசிக்க கற்றுக் கொடுங்கள். எந்த சமூகம் வாசிக்குமோ அந்த சமூகம் மட்டும்தான் தலை நிமிர்ந்து நிற்கும். எந்த சமூகம் அறிவை தேடிக்கொண்டே இருக்கிறதோ அந்த சமூகத்தால் மட்டும்தான் உலகத்திலே அறிவு சுனையாக அவர்களால் இருக்க முடியும். அன்பர்களே, சுருங்கி போய்விட்டோம் 4 கார்னருக்குள்ளே. நம் வாழ்க்கை 4 கார்னருக்குள்ளே சுருங்கி போய்விட்டது. இதையும் கடந்து உலகத்தில் எக்கச்சக்கம் ஏராளம் அறிவு தளங்கள் இருக்கிறது. அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வாசிக்க வேண்டும். அன்பர்களே, சொல்லுகிறேன் கேளுங்கள். பெருமானாரின் அழகு பேரழகு ஷமாயிலு திர்மிதி என்று ஒரு நூல் இருக்கிறது. முடிந்தால் வாங்கி வாசித்து பாருங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வர்ணனை தான். எப்படி ரசூலுல்லாஹ்வை சஹாபாக்கள் வர்ணித்திருக்கிறார்கள். அவர்களின் கண் அழகு என்ன, அவர்களின் கை அழகு என்ன, நடை என்ன, உடை என்ன, அவர்களின் ரோமங்கள் எப்படி இருக்கும், அப்படியே ஹதீஸ் வர்ணிக்கிறது. ரசூலுல்லாஹ் பார்க்கறதுக்கே அழகு. ரசூலுல்லாஹ் சிரிக்கிறாங்க. அழகோ அழகு பேரழகு. ரசூலுல்லாஹ் பல் தெரியுற மாதிரி சிரிக்கிறாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ் நீங்க சிரிக்கிறதுக்கு என்ன காரணம்? ரொம்ப அழகா இருக்குது, நீங்க சிரிக்கிறதுக்கு காரணம் தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 2 பேர் அல்லாஹ்வுக்கு இடத்துல நிற்கிறாங்க. மறுமையின் ஒரு சில காட்சியை நான் கண்டேன், அதுதான் என்னுடைய சிரிப்புக்கு காரணம். 2 நபர்கள் அல்லாஹ்வின் சன்னிதானத்திலே நிற்கிறார்கள். அவர்களிடத்திலே அவர்களிலே ஒருவர் சொன்னார் அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், இருக்கார இவரான நான் படாத பாடுபட்டிருக்கேன். எனக்கு அப்படி இடைஞ்சல் பண்ணியிருக்கிறார், அப்படி எப்படியெல்லாம் பேசியிருக்கிறார், என்னுடைய பொருளை அபகரித்திருக்கிறார், என்னை அவமானப்படுத்தியிருக்கிறார், என் தன்மானத்திற்கு இழுக்கை ஏற்படுத்தியிருக்கிறார். எனவே எனக்கு இந்த நாளில் நீ மாலிக்கு யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி நீந்தான், உனக்கு முன்னாடி நிற்கிறேன், எனக்கு நியாயம் வேண்டும் கேட்கிறார். என்னப்பா வேணும் அல்லாஹ் கேட்பான். ஒன்றும் இல்லை, அவர் செஞ்ச நன்மையெல்லாம் எனக்கு தர சொல்லிடு. இதுதான் அங்கே வேற என்ன தர முடியும்? காசு பணத்தையும் அங்கே கேட்கறது அல்லாட்ட. இங்கே என்ன கேட்கலாம்? அவ்வளோ கொடுக்க சொல்லுங்க, இவ்வளோ கொடுக்க சொல்லுங்க, மான நஷ்ட வழக்கு போடலாம். அங்கே எனக்கு நன்மை தான் வேண்டும். அல்லாஹ் தேடி பார்த்துட்டு சொல்லுவான், ஆள்கிட்ட ஒரு நன்மை இல்லை, பக்கத்தில் இருக்கிற ஆள்கிட்ட ஒரு நன்மை இல்லை, என்ன பண்ணுறது? சரி பரவாயில்ல அல்லாஹ், என்கிட்ட கொஞ்சம் பாவம் இருக்குது, என் சும்மா குறையணும், அவர்கிட்ட கொடுத்துரு, இதை வாங்கி மொத்தமாக அவர்கிட்ட கொடுத்துரு, எனக்கு என்ன மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாரு, இங்கே சுமக்கட்டும், என் சுமையும் சேர்த்து. இப்போ அல்லாஹ் வாங்கி கொடுப்பதற்கு முன்னால் இந்த அடியானிடத்தில் கேட்பான், பாதிக்கப்பட்ட இந்த அடியானிடத்தில், கொஞ்சம் தலையை தூக்கி மேலே பாறான்னு சொல்லுவான். கொஞ்சம் தலையை தூக்கி மேலே பாறை என்று சொல்லுவான். அவன் பார்ப்பான், பிரமிப்பான், பேரழகில் சொக்கி போய் விடுவான். அழகில் சொக்குதல் என்றால் இதுதான். உன் அழகில் நான் சொக்கி போனேன் என்று வர்ணிக்கிறானே காதலியை பார்த்து காதலன், இங்கேதான் சொக்குதல் என்றால் என்ன என்பது புரியும் பாருங்கள். ஒரு பிரம்மாண்ட மாளிகை, அந்த மாளிகையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கற்கள், அங்கே இருக்கக்கூடிய அறைகளின் அமைப்பு, அந்த பில்டிங்கினுடைய அந்த ஸ்ட்ரக்சர், இது எல்லாமே அவருக்கு பிரமிப்பு தந்துருது. இறைவா, என்ன இவ்வளவு அழகான பில்டிங், இவ்வளவு அழகான மாளிகை, இது எந்த நபிக்குரியது, அல்லது எந்த ஷஹீதுக்குரியது, அல்லது எந்த சித்திக்குரியது, அல்லது எந்த நல்லடியாருக்குரியது, நீ சொல்ல வேண்டும். அல்லாஹ் சொல்லுவான், யாருக்குரியதும் இல்லை. நீ நினைச்சா அந்த மாளிகை நீ உன் பேர்ல முடிச்சுக்கலாம், கரையம் போடலாம் இப்பமேட்டு. நீ நினைச்சா உனக்கு இந்த பில்டிங் உண்டு. அப்படியா? என்ன விலை கொடுக்கணும் இதுக்கு கரையை முடிச்சாகணும்னா நான் என்ன தரணும்? இன்று யோசிக்கிறோமே, கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குதுன்னா எப்படியாவது அதை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வர வேண்டும் என்று நினைக்கிறோமே, இல்லையா? அவன் கேட்பான், என்ன விலை கொடுக்க வேண்டும்? என்ன கொடுத்தாலும் நான் கொடுப்பதற்கு தயார். என்ன கொடுக்கணும்? ஒன்றும் இல்லை பாபா, நீ யாரின் மீது குற்றச்சாட்டை வைத்தாயோ அந்த மனிதரை மன்னிச்சிடறேன்னு சொல்லு, அந்த மனிதரை மன்னிச்சிடறேன்னு சொல்லு, உன் பேரில் இந்த பில்டிங்கை முடிச்சு கொடுத்துட்றேன்.
உடனே அந்த அடியான் சொல்லுவான், அல்லாஹ், இவ்வளவு அழகான பேரின்பத்தை தரக்கூடிய சொர்க்கத்தில் இருக்கிற பிரம்மாண்ட மாளிகை எனக்கு வேண்டும். அதற்காக வேண்டி என் நண்பர் எனக்கு எதிராக செய்த அத்தனையும் மன்னிக்கிறேன், மறக்கிறேன் அல்லாஹ். இதோ இந்த நிமிடமே நான் அதிலிருந்து நான் வெளிவந்து விட்டேன் என்று சொன்னவுடன் அல்லாஹ் சொல்லுவான், 2 பேரையும் நான் மன்னிக்கிறேன்மா. அவர் சொல்லுவார், எனக்கு செய்த ஒரு சில பாவங்களை நான் மன்னித்து விட்டேன், எனக்கு இந்த பில்டிங் வேண்டும் என்று சொன்னார் அல்லவா, நீனே இறங்கி வரும் பொழுது நான் உன்னையெல்லாம் படைத்தவன், இறங்கி வரமாட்டேனா? உன்னையும் மன்னிப்பேன், அவனையும் மன்னிப்பேன், 2 பேரும் போங்க அந்த பில்டிங்கும் அல்லா, இருவரும் செல்லுங்கள் சொர்க்கத்தினுடைய அந்த மாளிகைக்கு என்று சொல்லுவான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஆரம்பத்தில் பகையோடு இருந்தவர்கள் அல்லாஹ் பேச்சுவார்த்தை நடத்தினான், பேச்சுவார்த்தையிலே சமரசம் கண்டான், அங்கே கைகோர்த்து கொண்டு சொர்க்கத்திலே அந்த மாளிகைக்குள்ளே போகிற காட்சியை எனக்கு அல்லாஹ் காண்பித்தான், எனவே நான் சிரித்தேன் என்றார்கள் பெருமானார். அன்பர்களே, சமரசம் உலகத்தில் மட்டுமல்ல, மறுமையிலும் தொடர்கிறது. இந்த ஹதீஸை சொல்லி முடிக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வை பயந்துக்குங்க. உங்களுக்கிடையில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அதையே மனதில் வைத்துக்கொண்டு பாரத்தோடே தெரியாதீர்கள், அலையாதீர்கள். அப்படி பண்ணிட்டார, இப்படி பண்ணிட்டார, அது ஒரு கொதிநிலை. அந்த கொதிநிலை இருக்கும் வரை உடல் சரியாக இருக்காது. நீங்க நல்லா பாருங்க, யோசிச்சு பாருங்க. எதையாவது பற்றி நம்ம அதிகமாக நமக்கு எதிராக யாராவது செய்து விட்டால் அதையே கொஞ்சம் யோசித்து அதனால் என்ன பயன்? நம் உடல் கெட்டு போனதுதான் மிச்சம், அதனால் பிபி ஏறியதுதான் மிச்சம், அதனால் வேறு பல நோய்கள் வந்ததுதான் மிச்சம். உடனே சொல்லுங்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி மன்னித்து விட்டேன், பாரம் தீர்ந்து விடும், இறங்கி போய்விடும். அதற்கடுத்து நாம் அதை பற்றி சிந்திக்கவே மாட்டோம். ஆனா மனசுலே வச்சுட்டு இருந்தோம்னா அவனை பார்க்கிற நேரம்லாம் கடிச்சு சாப்பிடணும்னு தோணும், அவனை அப்படியே நரநரவென்று பல்லையெல்லாம் கடிப்போம். அல்லாஹ்வின் தூதர் கற்றுத் தருகிறார்கள், விட்டொடியுங்கள், அல்லாஹ்விற்காக வேண்டி கையிலிருந்து அதை வெளியாக்குங்கள். உங்களுக்கு 2 உண்டு, ஒன்று மனசும் ரிலாக்ஸ் ஆயிரும், அல்லாஹ்வும் உங்களுக்கு அருளை தந்துருவான். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர் நினைத்தால் எத்தனை பேரை பழி வாங்கியிருக்க வேண்டும், எவ்வளவு பெரிய வெறுப்பையும் வன்மத்தையும் அவர்களின் உள்ளத்திலே வைத்திருக்க வேண்டும். நியாயமான வெறுப்பு, நியாயமான அந்த வன்மம் இருந்திருக்க வேண்டும். ஆனால் இருக்கவில்லையே. எங்காவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழிக்கு பழி வாங்கினாங்கன்னு பார்க்க முடியுமா? எங்காவது காழ்ப்புணர்ச்சியோட சுத்திக்கிட்டு இருந்தாங்கன்னு பார்க்க முடியுமா? எங்காவது வெறுப்பான பேச்சை நபிகள் நாயகம் பேசினார்கள் என்று பார்க்க முடியுமா? கிடையவே கிடையாது. மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பின்னாடி காபாவுக்கு மேல பிலால் ரலியல்லாஹு ஏறி பாங்க சொல்ல சொன்னாங்க. அவர் ஏறி பாங்க சொன்னாரு. மக்காவின் தலைவர்களே முக்கியமானவர் அத்தாப் இப்னு உசைத் ஒரு பேரு. அவர் சொன்னாரு, இந்த கருப்பன்லாம் இந்த பில்டிங் மேல ஏறான் பாரு, எங்க அப்பன் செத்து போனா நல்லதுதான், இதையெல்லாம் பார்க்கல, நிம்மதியா கண்ணை மூடிட்டான், நான்லாம் இதை பார்க்கணும்னு கருமம் அப்படின்னா. நிறவெறி அவ்வளவு தூரம் அவர்களின் மனதிலே மண்டி கிடந்தது. வெள்ளை, உசத்தி, கருப்பு, தாழ்மை என்ற உணர்வு இன்னைக்கும் இருக்கிறதா இல்லையா? வளர்ந்த நாடுகளில் இன்னைக்கும் அது மாதிரியான தீட்டுகள் இன்னைக்கும் நாம் பார்க்கத்தானே செய்கிறோம். அன்னைக்கு அவ்வளவு அதிகமா இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் கூப்பிட்டு பொது மன்னிப்பு கொடுத்துட்டாங்க. பொது மன்னிப்பு கொடுத்த உடனே அத்தாப் இப்னு உசைத் இருக்கார்ல, அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, இது சத்தியமான மார்க்கமாக இருந்தால் மட்டும்தான் இப்படியான நடவடிக்கைகள் எல்லாம் இருக்கும். உலக வரலாற்றை நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்றால், எங்கெல்லாம் ஒரு நாடு வெற்றி கொள்ளப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் அந்த நாட்டின் பெண்கள் சீரழிக்கப்பட்டிருக்கிறார்கள், இரத்த வெள்ளங்கள் ஓடி இருக்கிறது, பொருட்கள் சூறையாடப்பட்டிருக்கிறது, பல குழந்தைகள் அனாதையாக்கப்பட்டிருக்கிறார்கள், பல பெண்கள் விதவையாக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒன்றும் வேண்டாம், பாலஸ்தீன வரலாற்றை நீங்கள் பின்னால் போய் பாருங்கள். சிலுவை யுத்தக்காரர்கள் பாலஸ்தீனத்தை கைப்பற்றும் பொழுது மஸ்ஜித் நபவியிலே மட்டும் கரண்டை காலுக்கு அளவுக்கு ரத்தம் ஓடியதாம் பள்ளிவாசலுக்குள்ளே. மெஹராபிலே மெம்பரிலே தூக்கி பல சடலங்கள் எரியப்பட்டிருந்தது, முஸ்லிம்களுடைய சடலம். ஆனால் அதே முஸ்லிம்கள் மறுபடியும் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபியினுடைய தலைமையிலே பாலஸ்தீனத்தை வெற்றி கொள்ளும் பொழுது ஒரு சொட்டு ரத்தம் சிந்தவில்லை. இதுதான் முஸ்லிம்கள். அன்பர்களே, இதுதான் உலக வரலாறு. ஆனால் முகமது நபி தான் இதிலிருந்து விதிவிலக்காக உலகத்திற்கு வெற்றி என்றால் எது என்பதை கற்றுக் கொடுத்தார்கள். அத்தாப் இப்னு உசைத் மன்னிப்பு கேட்கிறார். யா ரசூலுல்லாஹ், நீங்கள் சத்திய தூதர் ஏற்றுக்கொள்கிறேன், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் ஷஹாதா சொன்னவன் ரசூலுல்லாஹ் அக்செப்ட் பண்ணாங்க. மட்டும் இல்ல, அத்தாப் இப்னு உசைதுக்கு சொன்னாங்க, நீங்க தான் இனிமேல் மக்காவினுடைய கவர்னர். நாங்க யாருங்க? இவர் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிலால் ரலியல்லாஹு பார்த்து எங்க அப்பா இவங்களெல்லாம் பார்க்கல, செத்து போயிட்டான்னு சொன்னாரு. அந்த வெறுப்போடு சொன்னவருக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்த பூக்கொந்து எது தெரியுமா? இனிமேல் நீங்கள் தான் இந்த மக்களை காக்க வேண்டும், நீங்கள் தான் அதற்கு பொறுப்பு. அன்புதான் ஜெயித்தது கடைசியில், இல்லையா? வெறுப்பும். மறுபடியும் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன், அன்புதான் குடும்பத்தில் ஜெயிக்கும்.
அன்புதான் பிள்ளைகளிடத்திலே ஜெயிக்கும். அன்புதான் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சக மக்களின் அந்த உள்ளத்தையும் ஈர்ப்பையும் உங்களை நோக்கி திருப்பும். வெறுப்பும் பகையும் வன்மமும் குரோதமும் பழிவாங்கும் எண்ணமும் இதுவெல்லாம் ஒரு காலம் இந்த மண்ணிலே ஜெயித்ததாக வரலாறே இல்லை. வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட சிறந்த சமூகத்தை நமக்கு தருவானாக. ஒரே ஒரு செய்தியை நான் சொல்லி முடிவுக்கு வருகிறேன் நண்பர்களே. மெல்போர்ன் என்று நாம் கேள்விப்படுகிறோம். ஆஸ்திரேலியாவுடைய முக்கியமான நகரம் மெல்போர்ன். மெல்போர்ன் என்று சும்மாலாம் பெயர் வைக்கல. மெல்போர்ன் என்று ஒருவர் இருந்தார், லார்டு மெல்போர்ன். இங்கிலாந்தை ஆட்சி செய்த பிரதமர்களிலே முக்கியமானவர் இந்த லார்டு மெல்போர்ன் என்றவர். இவருடைய நினைவாகத்தான் ஆஸ்திரேலியாவுடைய முக்கிய நகருக்கு மெல்போர்ன் என்று பேர் வச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைகள்கிட்ட கேட்டால் மெல்போர்ன்னா என்னன்னு கேட்டால் கிரிக்கெட் அதிகமாக நடக்கும் அந்த நகரத்தில் சொல்லுவாங்க. அதுதான் நமக்கு நினைவிலே வரும். இந்த லார்டு மெல்போர்ன் யார் என்றால், இங்கிலாந்தினுடைய ராணிகளில் ஒருவராக இருக்கிற ராணி விக்டோரியாவுக்கு பாடம் நடத்தியவர், உலக வரலாறுகளை சொல்லிக் கொடுத்தவர், அரசியலை சொல்லிக் கொடுத்தவர், பல்வேறு விதமான விஷயங்களை சொல்லிக் கொடுத்தவர். ஒரு நாள் ராணி கேட்டுச்சாமா விக்டோரியா மெல்போர்ன் ஆசிரியரிடத்திலே, உலகத்திலே உங்களுக்கு ஆச்சரியமான வரலாறு என்று ஏதாவது இருக்கிறதா, நெகிழ்ந்து போன வரலாறு? மெல்போர்ன் சொன்னார், ஆமாம் இருக்கிறது. எனக்கு இஸ்லாமின் எழுச்சி தான் இன்றளவும் என்னை ஆச்சரியப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அவரிடத்திலே ராணி விக்டோரியா மறுபடியும் கேட்டது, எதற்காக வேண்டி இஸ்லாம் எழுச்சி பெற்றது, அதன் காரணம் என்ன என்று. மெல்போர்ன் சொன்னார், எதற்கு தெரியுமா, அவர்களிடத்திலே 2 பெரும் சக்தி இருக்கிறது முஸ்லிம்களிடத்திலே. ஒன்று இறைவன் புறத்திலிருந்து கிடைக்கப்பட்ட வழிகாட்டி புத்தகம் நூல் குர்ஆன். 2வது அதை உலகத்தில் வாழ்க்கையாக வாழ்ந்து காட்டிய இறை தூதர். இந்த 2 நபர்களையும் பற்றி பிடித்துக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் முஸ்லிம் சமூகம் எழுச்சியான பாதையை நோக்கி நகர்ந்து கொண்டே இருந்தது. வரலாற்றில் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் வீழ்ந்து போனார்களோ அங்கெல்லாம் அதற்கு பின்னால் இந்த 2ம் அவர்களிடத்திலே தளர்ந்து போய் இருந்தது. மறுபடியும் எப்பொழுது முஸ்லிம்கள் 2ஐயும் பற்றி இறுக பிடித்துக் கொள்வார்களோ, இந்த பிரிட்டிஷ் மட்டும் இல்லை, உலகத்தையே தங்கள் கால்களுக்கு கீழே கொண்டு வரும் ஆற்றலை அந்த 2ம் அவர்களுக்கு கொடுக்கும் என்று ராணி விக்டோரியாவிடத்திலே மெல்போர்ன் சொன்னதாக ஒரு தகவல் இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட சிறந்த வழிகாட்டி நூலையும் மிகச்சிறந்த வழிகாட்டியான இறைத்தூதர் முகமது ரசூலுல்லாஹையும் பெற்றவர்கள் நாம். அவர்கள் காட்டிய வழியிலே நிலைத்து வாழ்வோம். அவர்கள் சொல்லித்தந்த விஷயங்களை வாழ்க்கையிலே பின்பற்றுவோம். களைப்பை, குரோதத்தை, பகைமையை, வன்மத்தை மறந்து அன்பை உலகத்திற்கெல்லாம் கொடுப்போம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வான்.